அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும், நல்லாட்ட துவா கேட்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்குது பாருங்கள், சிகப்பரிசி. இது 1 ஹவர் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை வச்சு தேங்காய் பால் வச்சு ஒரு தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், செக்கெண்ணெய். அது நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இஞ்சி பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஜாதி பத்திரி இருந்துன்னா போட்டுக்கலாம். கேட்டால் இந்த காயை உடச்சி போட்டுக்கலாம். இது பேர் மறந்து போச்சு எனக்கு. ஜாதிக்காய் அது தூள் மாதிரி வச்சுருக்கேன். இது நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கல்பாசி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாகவே போடலாம். கட் பண்ணி தான் போடணும்னு கிடையாது. ஒரு பச்சை மிளகா, இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, சம அளவாக இஞ்சி 100 இஞ்சினா 100 பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த சாதம் நல்ல சிகப்பாகவும் இருக்காது, வெள்ளையாகவும் இருக்காது, நல்ல ஒரு கலராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வாசனை, பச்சை வாசனை போக வர நம்ம இதை வதக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப இலை போட்டுட்டோம். நம்ம அடுத்தது என்ன போடலாம்னா, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், மல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம். வேறு புதினாலாம் இதுக்கு போடக்கூடாது. போட்டால் டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். இந்த ரொம்ப இலை மட்டும் இருந்தால் போட்டாலே போதும். நல்லா வாசனை வந்துருச்சு. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், கட்டி பால். ஒரு 3 கப்பு ஊற்றிக்கிட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா இந்த அரிசி நல்லா தண்ணி இழுக்கும். 3 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது 1.5 கப்பு அரிசி தான். 1.5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு, அரை கப்புக்கு 1.5 கப்பு, 4.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு பார்த்துட்டோம். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்க, நல்லா கரைச்ச பிறகு இன்னொரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். உப்பு நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுடலாம். போட்டுட்டு இதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் சிக்கன் கிரேவி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு புது சட்டி வாங்கியிருக்கேன். மீஷோவில் தான் வாங்கினேன். சின்ன கடாயை அழகாக பார்த்து வாங்கினேன். இப்போ இதுக்குள்ளே இந்த பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை எடுக்கணுன்னா இப்போ நைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு கத்தியை வச்சோ எடுத்துடலாம். சட்டியை ஹீட் பண்ணோன்னே இந்த பேப்பரு டேமேஜ் இல்லாமல் வந்துருச்சு. ஒரு 2 பேப்பர் நம்பர் போட்ட பேப்பரும் இந்த பேப்பரும் வந்துருச்சு. நம்ம இந்த சட்டியில் என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொதிக்க, ஏற்கனவே கழுவுன சட்டி தான் இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு நம்ம சமைக்கலாம். சூடானோன்னா அந்த சட்டியிலேருந்து தண்ணியை கீழே ஊற்றிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கப்போ அதை நான் கிரேவி பண்ண போகிறேன். எப்படி வாங்கன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், தேங்காய் பால் கொதிக்குது. இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம். எல்லாம் ஒரு அரிசி கூட இல்லை பாருங்கள். அரிசி போடும்போது ஒரு அரிசி கூட கீழே கொட்டக்கூடாது. அப்படின்னா சாதம் பானையில் சாதம் ரொம்ப இருக்காது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்மங்க இந்த அடுப்பை பார்க்கலாம். இப்போ செக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த எண்ணெய் பேர் நலம், சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய். இது ஏற்கனவே நாங்கள் வாங்கி சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லாவும் இருக்குது. எத்தனை நாள் இருந்தாலும் கெட்டு போகலை, காம்பி போகல. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெயில் எங்கள் வீட்டில் அந்த எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயில் செய்யலாம். இப்போ 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். பட்டை இப்படி நுறுக்கி போட்டுடலாம். கிராம்பு, இதுக்கு இந்த 3 போதும். இப்போ கிரேவிக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும்.
நம்ம இந்த சாதத்துக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த சட்டியில் 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் செய்கிறேன். பத்தாதான்னு எனக்கு ஒரு டவுட்டே இருக்குது. இதை நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா 2 உடச்சி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நிறையா கிடைக்கும். நம்ம இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கசகசா, 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி, அதுவும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். 1 ஸ்பூனு இஞ்சி போட போகிறோம். இஞ்சும் பூண்டும் அதான் 100 இஞ்சி 100 பூண்டு மொத்தமாக நாங்கள் வாரத்துக்கு ஒருக்க அரைச்சி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு அரைச்சி கொஞ்சோண்டு உப்பு இல்லாட்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா அந்த கலர்லாம் மங்காது அப்படியே இருக்கும். அப்புறம் எல்லோரும் உடம்பு எப்படி இருக்குப்பா, நிறைய பேருக்கு சுகரு, பிபி இப்படியே இது பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடுங்க. இப்போ நான் மடமடான்னு ஏன் செய்கிறேன்னா, நேராகி போச்சு. மத்தியானம் என் பொண்ணு சாப்பிட வருவாங்க, பையனும் பொண்ணும். அதுக்காக நேரத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் அவங்க வேலைக்கு கிளம்பி போனோன்னே நான் வந்து யோகா கிளாஸ் போயிடுவேன். யோகா கிளாஸ் போய்ட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். எனக்கு உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. நீங்களே அதேமாரி யோகா பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டே வரோம். அந்த இஞ்சி பூண்டு மட்டும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கணுங்க. அப்போ தாங்க எல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல வாசனை வருது. இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு 2 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், கொரன்னு. அந்த எதுக்கு தெரியுமா, அந்த கிரேவி கிடைக்கிறதுக்காக. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா கிடைக்கும். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வரும். அப்போ தான் இந்த வாசனை நல்லாயிருக்கும். நம்ம இப்போமே மசாலாலாம் போட்டுட்டோன்னா பச்சை வாசனை வரும். நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அந்த தேங்காய் எண்ணெயில் தாளிச்சனால நல்லா வாசனை இருக்குங்க. இப்போ நம்ம இதில் என்ன போடணும்னா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 1/2 இந்த ஸ்பூனுக்கு நல்லா வதக்கலாம். தனியாத்தூள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கிடுங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டு இப்படி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூட நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இதை நம்ம வீட்டிலையே தயாரித்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். வீடியோவில் காட்ட முடியல, 1 செகண்ட் கரண்ட்டு போய்ட்டு வந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தழை போடுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுறலாம். இதுக்குள்ளே மூடி இது செட்டாக வாங்கினது. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு. இப்போ நம்ம இது கூடயே நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். நம்ம இந்த மசாலா எல்லாமே இப்போ நமக்கு வந்து ஒன்று சேரணும். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் வந்து பிடிக்கணும். அதுக்கு இந்த தண்ணி இப்போ நல்லா விட்டுடலாம். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் போட்டாச்சு. கசகசா ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு, சோம்பு 3/4 ஸ்பூனு, ஒரு 5 முந்திரி போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. இப்போ எல்லாம் இது ஒன்று சேர்த்துடலாம். சேர்த்துக்கிட்டு பக்கத்து அடுப்பில் இதை சிம்மில் போட்டு விட்டுடலாம். கொதித்த உடனே அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நமக்கு இது கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லாட்டா அடி பிடிச்சிடும். இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைனில் செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வந்து எங்களை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் தான் போட போகிறோம். கீரை பொரியல். அது முருங்கைக்கீரை நம்ம கொஞ்சோண்டு போட்டாலே நிறைய மாதிரி இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கின மாதிரி கொஞ்சோண்டு ஆயிரும். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம்னா வேர்க்கடலை போட்டு நல்லா வதக்கும். அதுக்குள்ள அந்த பேப்பர் அப்படியே எண்ணெயில் வச்சு பக்கத்தில் இருந்தனால ஐயோ. நீங்கள் இதில் பூண்டு வேணால் கூட நச்சு போட்டுக்கலாம். பக்கத்து அடுப்பில் விசில் வருது பாருங்க சாப்பாடு. இவ்வளோ நேரம் அந்த சிக்கன் கிரேவி ரெடியாக வர அதுவும் வெந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே நம்ம வந்து விசில் போட்டுட்டோம், மூடி போட்டு. இப்போது வேர்க்கடலையும் நல்லா வதங்குது. இதில் நீங்கள் பூண்டு வேணால் கூட நச்சு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம், கடலை, வேர்க்கடலை, வெங்காயம், உப்பு கம்மியாக தான் போடணும் கீரைக்கு எப்போவுமே. ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் லாஸ்ட்டில் போடலாம், இல்லைன்னா என்ன ஆயிரும், உப்பு வந்து ஜாஸ்தியாகிடும் கீரைக்கு மட்டும். எது போட்டாலும் உப்பு ஜாஸ்தியாக தெரியுதுன்னு சொல்கிறாங்கங்க எங்கள் வீட்டில். முருங்கைக்கீரை வாங்கி கழுவி வச்சது. இது மரத்தில் வீட்டு மரம், ஒரு கட்டி 20 ரூபான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் 2 முருங்கைக்காய் 15 ரூபான்னாங்க, அதுவும் வாங்கினோம். ஏன்னா வீட்டு காயாச்சு. இப்போ 3 விசில் வந்துச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு ரெடி, சிக்கன் கிரேவி பக்கத்து அடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்குது. முருங்கைக்கீரை ரெடி. வாங்க எல்லோரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம். தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, முருங்கைக்கீரை பொரியல். இப்போ எங்கள் பசங்க வந்தோடனே கேட்பாங்க, என்னம்மா காம்பினேஷன் எல்லாமே வச்சுருக்கேன்னு. இதுக்கு அப்பளம் வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். அப்பளம் இருக்குது, வறுக்கலாம். காலையிலே கீரையெல்லாம் கழுவி வச்சாச்சு. நேற்று முருங்கை வச்சாச்சு. நேற்று வாங்கின முருங்கைக்கீரை காலையிலே சமைச்சிரும். மற்ற நாள்லாம் இன்னைக்கு சனிக்கிழமை மட்டும் மத்தியானம், சனி ஞாயிறும். ஏன்னா வேலை போயிருக்காங்களா, மத்தியானம் வந்து டெய்லி ஆறுன சோறு தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள்னாலும் சூடான சாதம் சாப்பிடட்டும். நீங்களாம் எப்படி செய்வீங்க? பசங்களை காலையிலே லஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. சனிக்கிழமைனா எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். காலையிலே செஞ்சு வச்சுருவீங்களா, இல்லாட்டா மத்தியானம் செய்வீங்களா சாப்பாடு? என் சேனலில் வந்து லாஸ்ட் வர பாருங்கள். நீங்கள் பாதிலே பார்த்துட்டு விட்ருவீங்க, அப்படி பார்க்காங்க. எது பார்த்தாலும் லாஸ்ட்டு வர பாருங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போடும். எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அடுப்புக்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க மடமடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம்.
சமையல்னால் எனக்கு அப்படி ஒரு இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம நிறைய சமைச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து பக்கத்தில் இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடணும். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் தேங்காய் பூ கூட போட்டிக்கலாம். நான் உடச்சி வச்சுருக்கேன் திருவல்ல. நமக்கு கொஞ்சம் சோல்ட்ரு வலி, கை வேறு அப்பப்போ மறுத்து போகும் சோல்ட்ரு வலி இருக்கிறதுனால. ஆனால் பயப்படாதீங்க, அப்படிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சுடுதண்ணியில் கையை வச்சு எடுத்துருங்க, சரியாயிடும். நான் காலையில் எந்திக்கும் போது கால் வலிக்கும், கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். எந்திக்கணுமா, யோகா கிளாஸ் போகணுமா அப்படிலாம் யோசிப்பேன். எந்திரிச்சு நேரம் தொழுதுக்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம பாட்டு மிஷின் மாதிரி எல்லா வேலையும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. கீரையும் கம்மன்னு வாசனை அடிக்க. ஏன் சொல்லுங்கள்? தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க. தேங்காய்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. தேங்காய் பால் எடுத்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 நாள் குடித்து பாருங்களேன். வயிறு வந்து சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். வயிறும் க்ளீனாகவும், வயிற்று புண்ணு இருந்தால் கூட கேட்கும். இல்லை எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் எடுத்துக்கிடுங்க. காலை எஞ்சது பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் டெய்லி நெய் சாப்பிட்டிங்கனாலும் சரியாகும். நெய்யெலாம் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதுக்குன்னு சொல்லி சாப்பிடாமே இருக்காதுங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க. ஆனால் அளவோடி சாப்பிடுங்க. எது சாப்பிட்டாலும் அளவோடி சாப்பிடுங்க. குழம்பு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாதம் குக்கர் திறக்க முடியல, சூடாக இருக்குது. இது முருங்கைக்கீரை.